கண்களை மூடி தேவ சமூகத்திலே எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உன்னதங்களிலே வாசமாயிருந்து பூமியின் மனுமக்களை கண்ணோக்கி பார்க்கிற எங்கள் கத்தாவே, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உம்முடைய பாதபடி, இந்த பாதபடியிலே நாங்கள் ஒன்று கூடி இந்த ஆசீர்வாதமான இந்த ஓய்வு நாளின் ஆரம்ப வேளையிலும் கத்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாக உம்மை தேடும்படியாக கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. ஐயா, எங்களுடைய குற்றம் குறைகள் மீறுதல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் தேவரீர் கிருவியாக மறந்து மன்னித்து இந்த ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சேனென்றால் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி கேராவிங்களும் சேராவிங்களும் நித்தம் உம்முடைய நாமத்தை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற வேளையிலே ஆண்டவரே, நாங்களும் ஒன்று கூடி கர்த்தாவை உம்முடைய பிள்ளைகளாக இந்த காணொலியிலே ஒன்று சேர்ந்து கர்த்தாவை உம்மை பரிசுத்தர் என்று சொல்லி அறிக்கை செய்கிறோம். ஐயா தேவனே, மீண்டும் ஒரு நாட்களை எங்களுடைய வாழ்நாட்களிலே கூட எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறீர். மீண்டும் ஒரு மாதத்திலே ஆரம்ப வேளையிலே கர்த்தாவே நாங்கள் உம்மை தேடும்படியான சுலாக்கியத்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவனே, எங்களை தகுதிப்படுத்தும். இந்த கூடுகையிலே கூடியிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர்களுடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக கெஞ்சுகிறோம் சுவாமி. அதோடு மட்டுமல்ல, தேவ செய்தியை கொடுக்கும்படியாக கடந்து வந்திருக்கிற சகோதரரோடு ஆண்டவரே பாஸ்டரோடு கூட இருங்க ஐயா. நல்ல வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவரே, இந்த மாதத்துக்குரிய மன்னாவை நாங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தாவே இன்னும் அதிகமாக உண்மை நாங்கள் கிட்டி சேர நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். கடந்த வருடங்களாக கர்த்தாவே நாங்கள் இந்த கூடுகையை நடத்தி கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு உதவி ஒத்தாசை அளிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவர்கள் படுகிற ஒவ்வொரு பிரயாசங்களையும் கர்த்தர் நினைவு கூறும்படியாய் கெஞ்சி நிற்கிறோம் சுவாமி. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திடும் சுவாமி. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே கெஞ்சி மண்டாடுகிறேன் எங்கள் பரலோகத்தின் தகப்பனே. ஆமென். இந்த நாளிலும் கூட தேவ செய்தியை வாசிக்கும்படியாக நம்மத்தில் இருக்கிற எளிய நண்பர்களை நான் அழைக்கிறேன். இன்று நமக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கும் வேத வாசிப்பு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஆமென். தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்குள்ள நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு விசேஷ பாடலை பாடும்படியாக மிஸ் ஜாக்லின் அவர்களை நினைக்கிறேன். ஹலோ, ஹாப்பி சாபத் எல்லாருக்கும். ஹாப்பி சாபத் எல்லாருக்கும். கடவுளுக்கு ரொம்ப நன்றி for this opportunity and thank you everyone for this opportunity. நான் வந்து ஒரு இங்கிலீஷ் பாட போறேன். Who am I that the Lord of all the earth care to know my name, care to feel my hurt? Who am I that the bright and morning star Lord choose to light the way, ever wandering heart? Not because of who I am, but because of what you've done. Not because of what I've done, but because of who you are. I am a flower quickly fading, here today and gone tomorrow. A wave tossed in the ocean, a vapor in the wind. Still you hear me when I'm calling. Lord, you catch me when I'm falling, and you told me who I am. I am yours. Who am I that the eyes that see my sin
You'd look on me with love and watch me rise again. Who am I? Not the voice that calms thee, would call out of the rain, and calm the storm in me. Not because of who I am, but because of what you've done. Not because of what I've done, but because of who you are. I am a flower quickly fading, here today and gone tomorrow. A wave tossed in the ocean, a vapor in the wind. Still you hear me when I'm calling. Lord, you catch me when I'm falling, and you told me who I am. I am yours. I am yours. Amen. நல்ல ஒரு பாடலை பாடிய சகோதரி ஜாக்லின் அவர்களுக்கு கனடா தமிழ் ஃபெலோஷிப் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட தேவ செய்தியை கொடுக்க போற போதகரை அறிமுகப்படுத்தும்படியாக சாகரங்களை நான் அழைக்கிறேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஓய்வு நாள் வாழ்த்துக்கள். இந்த மே மாதம் 1ஆம் தேதி நார்த் அமெரிக்காவில், இந்தியாவிலே மே மாதம் 2ஆம் தேதி. ஒரு அருமையான இந்த ஓய்வு நாளிலே ஆரம்ப நேரத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்று நமக்கு தேவ செய்தியை கொடுக்க போகிறவர் போதகர் ஜான் சாமுவேல் டில்லி பாபு. அவங்க அப்பா பேர் டில்லி பாபு. நான் பெங்களூரில் இருக்கும்போது அவங்க அப்பாவை மிகவும் அறிவேன், ஒரே சர்ச்சு. இந்த பாஸ்டர் தன்னுடைய 14வது வயதிலே தேவனை ஏற்றுக்கொண்டவர். பின்பு அவர் படித்து நம்முடைய அமெரிக்காவிலே போதகர் மார்க் ஃபென்லி நடத்தக்கூடிய லிவிங் ஹோப் ஸ்கூல் ஆஃப் இவாஞ்சலிசத்திலே ஒரு மினிஸ்டீரியல் அசிஸ்டண்டாக வேலை செய்தவர். பின்பு அவர் நம்முடைய ஆண்ட்ரூஸ் யூனிவர்சிட்டியிலே தியாலஜிக்கல் செமினரியிலே இவர் மாஸ்டர்ஸ் எம்ஏ முடித்தவர். இப்பொழுது தற்சமயம் இவர் நமது பெங்களூர் தமிழ் சென்ட்ரல் சர்ச்சிலே போதகராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு ஐ திங்க் கல்யாணம் முடிந்து 1 வருடம் கூட ஆகவில்லை என்று நினைக்கிறேன். அவருடைய மனைவி பெயர் டொரின் ஃபில்சிலா. இவர் ஒரு பிசியோதெரபிஸ்ட். இவருடைய ஊழியம் மென்மேலும் சிறந்து வழங்க நாம் தேவனிடத்திலே கேட்டுக்கொள்வோம். போதகர் ஜான் சாமுவேல் அவர்கள் நமக்கு இப்பொழுது தேவனுடைய செய்தியை வழங்குவார்கள். எல்லாருக்கும் ஹாப்பி சாபத். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே அழைப்பு கொடுத்த கனடா தமிழ் ஃபெலோஷிப், முக்கியமாக எல்டர் சாகர் தாசன், எல்டர் இவான்ஸ் மூலியமாக கொடுத்த அழைப்புக்காக நன்றி. கனடாவில் இருக்கும் தமிழ் அட்வென்த் மக்கள் ஒன்றாக கூடி தேவனை துதிக்கும்படி கொடுத்த ஸ்லாக்கியங்களுக்காக தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும் முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, இந்த நிலைகளுக்காக நன்றி கடவுளே. உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது நீங்க எங்களுக்கு சொல்லித்தாங்க. உங்களுடைய வார்த்தையை வைத்து நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி உங்களுடைய ஆவியானவரை அனுப்பி நீங்க உங்களிடம் இன்னும் க்ளோஸரா வர்றதுக்கு நீங்க எங்களை ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாமே இஸ்லாமில் ஜெபிக்கிறேன் அன்புள்ள பிதாவே, ஆமேன். மனிதனுடைய அடிப்படையான தேவைகள் என்ன அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். உணவு தேவை, தண்ணீர் தேவை, மற்றும் உடை தேவை அப்படின்ட்டு நம்ம லிஸ்ட் போட்டே போயிட்டு இருக்கலாம். நம்மளுக்கு தெரியும் டேவ் ராம்சி அப்படின்றவர், ஹீஸ் அ ஃபேமஸ் ஃபைனான்சியல் கவுன்சிலர், ஹோஸ்ட் ஆஃப் பாட்காஸ்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். And he also talks about 4 walls of financing, of budgeting. அதுலயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த 4 walls of budgeting, when you talk about Dave Ramsey's 4 walls,
அதுலயும் பார்த்தோம்னா க்ளோதிங் அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவை. உடை அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தேவை. இந்த உடை அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நம்ம நிர்வாணத்தை மட்டும் உடை வந்து அதை பார்த்து கொள்ளல. பட் உடை அப்படின்னு சொல்லும்போது clothing makes a style. I mean, clothing or style makes a statement. நம்முடைய ஸ்டைல் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூறுகிறது. நம்முடைய உடை, எந்த உடை நம்ம உடுத்துருமோ அந்த உடை ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணுது. பேசாம அது வந்து சைலண்டா கம்யூனிகேட் பண்ணுது. நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கோமா, இப்போ வந்து கம்யூனியன் சர்வீஸ் எல்டர்ஸ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் போட்டு வராங்க. அண்ட் நம்மளுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து கம்யூனியன்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரியும். இல்லை ஒரு ஃபியூனரல் சர்வீஸ் இருக்கு, த பர்சன் இஸ் வேரிங் பிளாக் அண்ட் பிளாக். அண்ட் ஸோ ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்லல, பட் உடை மூலியமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கம்யூனிகேட் ஆகுது. பிளாக் அண்ட் பிளாக் போட்டு ஒரு துக்கமான வீட்டில் இருக்காங்க, ஒரு துக்கமான சூழ்நிலையில இருக்காங்க அப்படின்ட்டு கம்யூனிகேட் ஆகுது. இல்லை நம்ம வந்து கேம்பிங் போகிறோம். நான் நிறைய பேம்ஃப் ஃபோட்டோஸ் பார்த்துருக்கேன். ஸோ பேம்ஃபுக்கு போய் ஒரு கேம்பிங் போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சூட் போட்டு போக மாட்டோம். நம்ம போட்டு போகிறது வந்து ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட் ஆர் ஷார்ட்ஸ் அண்ட் பேண்ட், ஷார்ட்ஸ் அண்ட் ஷர்ட், கேம்பிங் ஷர்ட், அந்த மாதிரி தான் நம்ம போட்டு போவோம். ஸோ வி ஆர் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் அவர் ஸ்டைல். அண்ட் ஸோ உடை அப்படின்னு சொல்லும்போது எஸ், அடிப்படையான ஒரு தேவை, மனிதனுடைய அடிப்படையான ஒரு தேவை. பட் அதுக்கும் மேல நம்மளுடைய clothing மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் clothing மேக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்போ நீங்க தமிழ்நாடு எலெக்ஷன் நீங்க எவ்வளவு ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு தெரியல. பட் அந்த எலெக்ஷன் ஓட்டிங் டைம்ல வந்து இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் வந்து ஒரு காக்கி பேண்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட், அது போட்டவங்க எல்லாமே ஒரு கட்சி அப்படின்ட்டு பேசிட்டு வராங்க. நான் சொன்ன மாதிரி clothing மேக்ஸ் அ ஸ்டேட்மெண்ட். clothing, நம்முடைய உடை, நம்ம வேர்பலா சொல்லாம வந்து ஒரு விஷயத்த கூறுகிறது அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தேவன் மனிதனை படைக்கும் போது இந்த ஏதேன் தோட்டத்துல மனிதனை அங்க வைக்கிறாரு. வச்சுட்டு எப்படிப்பட்ட ஒரு உடையை தேவன் கொடுக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எடுத்து உங்க வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். தமிழ்ல யாராவது எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளாயிருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ ஆதாமும் ஏவாளும் தேவன் படைக்கிறாரு. படைச்சிட்டு அவங்கள வந்து ஏதேன் தோட்டத்துல வைக்கிறாரு. அவங்களுடைய கண்டிஷன், அவங்களுடைய கண்டிஷன் பாருங்களேன். they both were naked, நிர்வாணியாக இருந்தாங்க. and it says the man and his wife were not ashamed. ஆனா அவங்களுக்கு வந்து வெக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இல்லை, இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க ஃபீல் ஆகல. சரி இல்லைங்களா? அவங்களுக்கு ஏன் அந்த எம்பாரஸ்மெண்ட் இல்லை, அவங்களுக்கு ஏன் வந்து அந்த வெக்கம் இல்லை, அவங்களுக்கு ஏன் வந்து இந்த அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஏன் ஃபீல் ஆகல அப்படின்னா, தேவன் அவங்கள வந்து உடுத்திருந்தாரு. எப்படி உடுத்திருந்தாரு அப்படின்னா வெளிச்சத்தை வைத்து உடுத்திருந்தாரு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சங்கீதம் 104ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஒளியை வஸ்திரமாக தரித்து வானங்களை திரையை போல் விரித்திருக்கிறீர். ஓகே, ஒளியை வஸ்திரமாக தரித்து. சோ நம்ம என்ன பாக்குறோம்னா, தேவனை பத்தி பைபிள் என்ன போட்டிருக்குன்னா ஒளியை வஸ்திரமாக தரித்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப அதே தேவன், எந்த தேவன் ஒளியை வஸ்திரமாக தரித்தாரோ அதே தேவன் மனிதனை படைக்கும் போது, பைபிள் says God created man in his own image. அப்ப மனிதனையும் உண்டாக்கும் போது அவருக்கும் எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம்?
எது ஒரு வஸ்திரம் கொடுத்திருந்தாரு? வெளிச்சத்தை வஸ்திரமாக கொடுத்திருந்தாரு அப்படின்ட்டு பாக்குறோம். இந்த வெளிச்சத்தின் வஸ்திரம், கார்மெண்ட் ஆஃப் லைட், எதை குறிக்குது அப்படின்னா அவங்களுடைய இன்னசென்ஸ் வந்து குறிக்குது. அவங்க வந்து நேக்கடா இருந்தாங்க, அவங்க வந்து நிர்வாணமாக இருந்தாங்க. பட் ஆனா அவங்க மைண்ட்ல வந்து ஒரு ஷேம், அதாவது ஒரு அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு தோணல. எதுக்கு தோணல அப்படின்னா அவங்க வந்து தேவனை போல வெளிச்சத்தை வஸ்திரமாக உடுத்திருந்தாங்க. அந்த வெளிச்சம் வஸ்திரமாக இருக்கிற விஷயம் அவங்களுடைய இன்னசென்ஸ், பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை குறித்தது அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். இங்க எலன் ஒயிட் கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட் லெசன்ஸ் அப்படின்ட்டு ஒரு புக்ல எழுதுறாங்க. The white robe of innocence was worn by our first parents when they were placed by God in holy Eden. அப்புறம் பாருங்க என்ன எழுதுறாங்க. They lived in perfect conformity to the will of God. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? தேவனுடைய சித்தத்தோடு அவங்களுடைய வாழ்க்கை இணைஞ்சிருச்சு அப்படின்னு போட்டிருக்கு. Continues to say, all the strength of their affections was given to their heavenly Father, a beautiful soft light, the light of God enshrouded the holy pair. This robe of light was a symbol of their spiritual garments of heavenly innocence. So நம்ம இப்ப வந்து நிறைய துணி போட்டிருக்கோம். கேல்வின் கிளைன் இருக்கு, இந்தியாவில் வந்து ரேமன்ஸ் இருக்கு, அண்ட் ஐ மீன் அமெரிக்கால இருக்கும்போது by the time I came back to India, so many brands were developed. So நிறைய பிராண்ட்ஸ் நம்ம துணி போடுறோம், and sometimes we attach value to what we wear, இல்லைங்களா? இப்போ வந்து இந்தியாவில் பார்க்கும்போது ஆரோ அப்படின்ட்டு துணி போட்டாங்கன்னா, சே பரவாயில்லையே, நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்களே, நல்ல குவாலிட்டியா இருக்கே அப்படின்ட்டுலாம் சொல்லுவோம். பட் இங்க எப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் போட்டிருந்தாங்க ஆதாமேவால்? நம்ம போடுற வஸ்திரத்தோடு ரொம்ப மேன்மையான ஒரு வஸ்திரம், இல்லைங்களா? நம்ம போடுறதோட ரொம்ப ஒரு மேன்மையான ஒரு வஸ்திரம். a beautiful soft light, the light of God enshrouded the holy pair, meaning they were innocent. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை குறிக்கும்படி தேவன் அவங்களுக்கு எப்படிப்பட்ட வஸ்திரம் கொடுத்திருந்தாரு? லைட், வெளிச்சத்தை வஸ்திரமாக கொடுத்திருந்தாரு. இன்னொரு புத்தகம் Patriarchs and Prophets அப்படில என்ன எழுதுறாங்க எலன் ஒயிட் அப்படின்னா, the sinless pair wore no artificial garments. They were clothed with a covering of light and glory, such as the angels wear. So long as they lived in obedience to God, their robe of light continued to enshroud them. அதாவது அவங்க வஸ்திரம் அதனுடைய நேச்சரே, சுவாபமே ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து we wear physical garments, we can feel அந்த physical garment வந்து நம்ம வந்து அதை ஃபீல் பண்ணலாம். பட் ஆதாம் ஏவாள் கொடுத்திருந்த வஸ்திரம் அது வந்து பிசிக்கலா ஃபீல் பண்ண முடியாது. சோ அப்படி ஒரு மேன்மையான ஒரு வஸ்திரம் ஆதாம் ஏவாளுக்கு தேவன் கொடுத்திருந்தாரு. அந்த வஸ்திரம் அவங்களுடைய இன்னசென்ஸ், அவங்களுடைய பாவமற்ற ஒரு வாழ்க்கையை குறித்தது அப்படின்ட்டு நம்ம வேதாகமத்துல படிக்கிறோம். இப்படியே படிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது இந்த அதிகாரத்துல ஒரு சர்ப்பம் வருகிறது. அந்த சர்ப்பம் ஆதாமையும் ஏவாளையும் வந்து டிசீவ் பண்ணிட்டு ஆதாம் ஏவாள் பாவத்துல உளுந்துடுறாங்க. உளுந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்ட்டு நீங்க பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்தவங்க ஆசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். ஓகே, தேங்க்யூ. சோ நம்ம முன்னால பார்த்தோம், ஆடம் அண்ட் ஈவ், they were naked but they were unashamed. நிர்வாணமாக இருந்தாங்க, பட் அவமானம் இல்லாம இருந்தாங்க. நிர்வாணம் இல்ல,
ஆனா அவமானமும் இல்ல. இங்க பாக்குறோம், ஆதாம் ஏவாள் பாவத்தை செஞ்சிடுறாங்க. பாவத்தை செஞ்ச பிறகு எப்படிப்பட்ட ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு நடைபெறுது அப்படின்னா, then the eyes of both of them were open. தியோலாஜிக்கல் வேர்ட் டிக்ஷனரியில வந்து அந்த ஐஸ் பத்தி படிக்கும்போது என்ன what do they mean by eyes of them were open? அப்போ வந்து ஆதாம் ஏவாள் முன்னால பார்க்கலையா, அதுக்குடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, the theological dictionary says more than the eye itself it is implied by this word. அப்படின்னா நம்முடைய பிசிக்கல் ஐஸ் ஓட இன்னும் ஜாஸ்தியான ஒரு விஷயம் இங்க போட்டிருக்கு அப்படின்ட்டு தியாலஜிக்கல் டிக்ஷனரி சொல்லுது. என்ன போட்டிருக்கு? It says occasionally it represents the whole process of seeing and by extension of understanding and obedience. The eye is used to express knowledge, character, attitude, inclination, opinion, passion and response. The eye is a good barometer of the inner thoughts of man. So இங்க வந்து அவங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, the eyes of them were opened அப்படின்னு சொல்லும்போது, their eye of innocence, their eye of shame was open, their eye of understanding was open அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அவங்களுடைய நிர்வாணமான ஒரு விஷயத்த அவங்களுக்கு இப்ப புரிய ஆரம்பிக்குது அப்படின்ட்டு பாக்குறோம். அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்க. இப்போ அவங்க நிர்வாணமா இருக்கும்போது அவங்களுடைய கில்ட், அதாவது அவங்களுடைய குற்ற உணர்வு அவங்களுக்கு வருகிறத பாக்குறோம். இந்த நிர்வாணமாக இருந்து இந்த அவமானமா ஃபீல் பண்ற ஒரு விஷயம் இன்னைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு. ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணிடுறாங்க. பாவம் பண்ணிட்டு நிர்வாணம் ஆயிடுறாங்க. நிர்வாணம் ஆயிட்டு, அதாவது அந்த கார்மெண்ட் ஆஃப் லைட் போயிருது, அந்த வஸ்திரம் போயிருது அவங்களுக்கு. நிர்வாணமா இருக்காங்க. நிர்வாணமா இருந்துட்டு அவங்களுக்கு வந்து அவமானமா இருக்கு. இந்த அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இன்னுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கு. இப்ப நம்ம பாவம் செய்யறோம் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள் நம்மளுக்கு இருக்கு? அவமானமாக ஒரு விஷயம் நம்மளுக்கு இருக்கு. பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட நம்மளுக்கு எப்படி அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு? நம்மளுக்கு குற்ற உணர்வு நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு பார்க்கிறோம். இதுதான் ஒரு பாவியினுடைய கண்டிஷன். This is the condition of human beings from the time of the Garden of Eden when Adam and Eve has sinned. நம்ம எப்பெல்லாம் பாவம் செய்யறோமோ, நம்ம எப்ப தேவனுடைய வார்த்தையிலிருந்து விலகி போறோமோ, நம்ம எப்ப தேவனுடைய வழியிலிருந்து விலகி போறோமோ, அந்த குற்ற உணர்வு, அந்த அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லா வாழ்க்கையிலையும் இருக்கு அப்படின்ட்டு நம்ம இன்னைக்கும் உணர்றோம். பாவியினுடைய வாழ்க்கை அவமானம் உள்ள ஒரு வாழ்க்கை. பாவியினுடைய வாழ்க்கை குற்ற உணர்வு உள்ள ஒரு வாழ்க்கை அப்படின்ட்டு நம்ம வேதாகமத்துல பாக்குறோம். எவ்வளோ ஒரு விஷயம் நேற்று நைட் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னா, யோபு பக்தன் பத்தி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, நேர்மையான மனுஷன் அப்படின்ட்டு எழுதியிருக்கு. He was perfect in all his ways and he does not eschew evil அப்படின்ட்டு பைபிள்ல போட்டிருக்கு. பட் அவரே என்ன லைக் செவரல் சாப்டர்ஸ் லேட்டர் என்ன சொன்னாருன்னா, ஐ அபோர் மை செல்ஃப் அப்படின்னா, அவருடைய வாழ்க்கைய பார்த்து, பாவமுள்ள ஒரு வாழ்க்கைய பார்த்து அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிருக்காரு. யோபு பக்தனே அப்படி சொல்லும் போது அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படி அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நம்மளுடைய வாழ்க்கை யோபு பக்தனோ மாதிரி ஒரு பெர்ஃபெக்டான வாழ்க்கையா இல்லைன்னா அப்ப நம்ம வந்து இன்னும் எவ்வளவு பாவமுள்ள ஒரு வாழ்க்கையா நமக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. நம்ம எல்லாருக்குமே குற்ற உணர்வு, பாவம் செய்யும் போது, தப்பு செய்யும் போது, ஒரு நம்மளுடைய வாழ்க்கை, நம்முடைய பேக்ரவுண்ட், நம்முடைய ஹிஸ்டரியில வந்து சில
சாய்ஸஸ், பேட் சாய்ஸஸ் நம்ம எடுத்திருக்கலாம், அதனால குற்ற உணர்வுகள் இருக்கலாம், அதனால நம்மளுக்கு வந்து அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம், யாருக்கிட்டயுமே நம்ம சொல்ல முடியாத ஒரு தப்பை நம்ம செஞ்சிருக்கலாம், யாருக்கிட்டயுமே நம்ம வந்து கூற முடியாத ஒரு டிசிஷன் நம்ம லைஃப்ல எடுத்திருக்கலாம், அதனால நம்மளுக்கு வந்து அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில எல்லாருக்கும் அட் சம் பாயிண்ட் இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம நினைவு கூறுறோம். இந்த அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த குற்ற உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் சில பேருக்கு வருஷ கணக்கா இருக்கு. அந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ண தெரியாம சம்டைம்ஸ் நம்முடைய ஸ்லீப் நம்ம வந்து அப்படியே அந்த ஸ்லீப்பை வந்து கன்சியூம் பண்ணிருக்கு. ஷேம் அண்ட் கில்ட் அட் டைம்ஸ் consumes our sleep. It does not leave us at peace. It rattles us in our bed. It keeps us awake in the night. நம்ம வந்து வேலை செய்யும் போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிருது, நம்ம வந்து விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆயிருது. பட் அந்த குற்றம் உள்ள ஒரு நெஞ்சு, அந்த அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்பவோ செஞ்சிருப்போம், எங்கேயோ செஞ்சிருப்போம், அதை ஒழுங்கா டீல் பண்ணலன்னா நம்மள பாதர் பண்ணிட்டே இருக்கும். இங்க நம்ம பாக்குறோம், ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சிடுறாங்க. பாவம் செய்யறனால அவங்களுக்கு அந்த கார்மெண்ட் ஆஃப் லைட் போயிருது, வெளிச்சத்தின் வஸ்திரம் போயிருது. அதனால அவங்க அவமானத்தை வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. இந்த அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த குற்ற உணர்வு அவங்களுக்கு இருக்கும்போது 2 விதமாக வந்து இதை டீல் பண்றதை நம்ம பார்க்கிறோம். There are 2 ways that shame and guilt is dealt in the Garden of Eden. There are 2 ways that human beings are still dealing with the issue of guilt and shame. ஏதேன் தோட்டத்துல 2 விதமாக இந்த குற்ற உணர்வை டீல் பண்றதை நம்ம பார்க்கிறோம். ஏதேன் தோட்டத்துல எப்படி 2 விதமாக இந்த குற்ற உணர்வையும் இந்த ஷேம், அதாவது இந்த அவமானத்தை டீல் பண்றதை பார்க்கிறோமோ, அதே போலதான் இந்த நாளிலும் நம்ம வாழ்க்கையிலும் 2 விதமாக நம்மளுடைய குற்ற உணர்வை நம்ம டீல் பண்ணலாம், நம்மளுடைய அவமானத்தை டீல் பண்ணலாம். இந்த 2 விஷயத்த நம்ம பார்ப்போம். முதலாவது, how was shame dealt by Adam and Eve? எப்படி மனிதன் ஆதாம் ஏவாள் அவங்களுடைய அவமானத்தை எப்படி வந்து அவங்க டீல் பண்ணாங்க அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே படிச்சோம், திருப்பிய வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம், முக்கியமாக அந்த கடைசி போர்ஷன், செகண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ஸ். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனால் 7வது வசனம். எஸ். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களை திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணங்கள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைச்சல்களை உண்டு பண்ணினார்கள். ஓகே, தேங்க்யூ. ஸோ இங்க பாக்குறோம், முதலாவது எப்படி வந்து குற்ற உணர்வை டீல் பண்றது அப்படின்னு நம்ம பாக்குறோம். பாவத்தினால வரும் அவமானத்தை எப்படி டீல் பண்றது ஃபர்ஸ்ட் அப்படின்ட்டு நம்ம ஆடம் அண்ட் ஈவ் எப்படி டீல் பண்றாங்க அப்படின்ட்டு பாக்குறோம். என்ன இலைகள்? அத்தி இலைகள் வச்சு அவங்களுடைய நிர்வாணத்தை ஃபுல்லா கவர் பண்ண பாக்குறாங்க. இந்த அத்தி இலை அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த அத்தி மரம் எனக்கு ஞாபகம் வரும். இந்த அத்தி மரம் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து பசியா ஒரு மரத்துக்கு போறாரு. எந்த மரத்துக்கு போறாரு? அத்தி மரத்துக்கு போறாரு. அந்த அத்தி மரத்துக்கு போயிட்டு ரொம்ப கிரீனா இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு பாக்குறதுக்கு. பட் ஆனா கனி இருந்துச்சா? கனிகள் இல்ல. சோ இந்த அத்தி இலைகள் வைத்து ஆதாம் ஏவாள் அவங்களுடைய நிர்வாணத்தை பார்த்து கொள்றாங்க அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். இட் டாக்ஸ் அபவுட் தி எஃபர்ட் ஆஃப் ஆடம் அண்ட் ஈவ் டு கவர் தேர் ஷேம் அண்ட் கில்ட். அண்ட் ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்களோ அதே தான் நம்ம இன்னும் செஞ்சிட்டு இருக்கோம். நம்ம பாவம் செய்யும் போது, நம்ம தப்பான வழியில் செல்லும் போது, நம்ம வந்து
குற்ற உணர்வு நம்ம உணரும் போது நம்மளுக்கு வந்து அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம், பாவத்தினால வரும் அவமானம் நம்மளுக்கு ஃபீல் ஆகும் போது நம்ம எப்படி டீல் பண்ணிருக்கோம்? ஆதாம் ஏவாள் மாதிரி நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய ஆஸ்தி, நம்மளுடைய அந்தஸ்து, அதை வைத்து நம்ம என்ன பண்றோம்? அந்த குற்ற உணர்வை பார்த்துக்குள்ள பாக்குறோம் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். சம்டைம்ஸ் நம்மளுடைய படிப்புனாலேயோ, நம்மளுடைய பேர்னாலேயோ, நம்மளுடைய புகழ்னாலேயோ அந்த பாவத்தில் வரும் அந்த இன்செக்யூரிட்டி, அந்த குற்ற உணர்வு வந்து நம்ம டீல் பண்ண பாக்குறோம். பட் எவ்வளவு ட்ரை பண்ணாலுமே சரி, அந்த குற்ற உணர்வு மனிதனுடைய கிரியைகள், மனிதனுடைய விஷயங்களை வைத்து அந்த குற்ற உணர்வை பார்த்துக்க முடியாது அப்படின்ட்டு பாக்குறோம். Some people, they try to cover their shame with their wealth. Some people try to cover their shame with their education. Some people try to cover their shame with being spiritual. Sometimes நம்ம வந்து நல்லா பிரசங்க பண்ணலாம், நல்லா பாட்டு பாடலாம், சர்ச்ல வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது மூலியமாக இந்த குற்ற உணர்வை எப்படியாவது கம்மி பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். பட் பாருங்க, பைபிள்ல எழுதியிருக்கு, நம்மளுடைய கிரியைகள் மூலியமாக நம்மள ரட்சிக்க முடியாது. இந்த குற்ற உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம், நம்மளுடைய அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய கிரியைகள் மூலியமாக செய்ய முடியாது. அது எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, நம்மளுடைய வேலைகள் மூலியமாக இருந்தாலும் சரி, பிரசங்கம் செய்தாலும் சரி, பாடினாலும் சரி, நம்ம எவ்வளவு ஸ்பிரிச்சுவலா இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம எஃபர்ட் போட்டாலும் சரி, நம்மளுடைய எஃபர்ட்ஸ் மூலியமாக, நம்மளுடைய கிரியைகள் மூலியமாக இந்த குற்ற உணர்வை பார்த்துக்க முடியாது. We cannot deal with the shame, the nakedness of our soul with human efforts. நான் அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-10 வரை நம்ம வாசிக்க தேவையில்லை. பட் இங்க பாக்குறோம், தேவன் வராரு, வந்துட்டு ஆதாம் ஏவாளை வந்து தேடுறாரு. தேடிட்டு கேட்கிறாரு, ஆதாம் ஏவாள் எங்க இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்கும்போது, அப்போ ஆதாம் சொல்றாரு, நான் வந்து உங்களுடைய ஃபுட்ஸ்டெப்ஸ் நான் கேட்டேன், நீங்க வர்றதை நான் கேட்டேன். இதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. பிகாஸ் ஐ வாஸ் நேக்கட், நான் வந்து நிர்வாணமாக இருக்கிறேன், அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், ஐ ஹிட் மை செல்ஃப் அப்படின்ட்டு பாக்குறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க, அவங்க வந்து ஒளிச்சத்தின் வஸ்திரம் அவங்களுக்கு வந்து போயிருச்சு. போன உடனே இந்த அத்தி கிளைகளை வச்சு அவங்க இன்னொரு ஒரு ட்ரெஸ் செய்யறாங்க. அந்த ட்ரெஸ் அப்ப அந்த அவங்களுடைய நிர்வாணத்தை பார்த்துக்கணும் இல்லையா? இந்த ஷேமை வந்து அந்த ஃபிக் லீவ்ஸ் பார்த்துக்கணும் இல்லையா? அந்த இன்செக்யூரிட்டி வந்து டீல் பண்ணிருக்கணும் இல்லையா? ஆனா டீல் பண்ணல. தி இன்சஃபிஷியன்சி ஆஃப் ஃபிக் லீவ்ஸ். நம்மளுடைய கிரியைகள் மூலியமாக, நம்மளுடைய படிப்பின் மூலியமாக, நம்மளுடைய ஊழியத்தின் மூலியமாக நம்மளுடைய குற்ற உணர்வை நம்ம பார்த்துக்க முடியாது. பாவத்தினால வரும் நிர்வாணத்தை பார்த்துக்க முடியாது. Fig leaves at some point will dry out. அத்தி கிளைகள் ஒரு நாள் காய்ந்து போகும். காய்ந்து போகும்போது அந்த நிர்வாணம் மீண்டும் வரும். நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய பாவமான சாய்ஸஸ், சின்ஃபுல் சாய்ஸஸ், அதை நம்ம எப்படி டீல் பண்ணிருக்கோம்? ஆதாம் ஏவாள் போல இந்த அத்தி கிளைகள் அவங்க எப்படி உடுத்தினாங்களோ அதே போல நம்மளுடைய கிரியைகளை வைத்து நம்ம உடுத்திட்டு இருக்குமா? பட் ஆனா அந்த வஸ்திரம், அந்த ஃபிக் லீவ்ஸ் ட்ரை ஆயிரும், அந்த கிளைகள் ஒரு நாள் காய்ந்து போகும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். அது ஒன் வே ஆஃப் டீலிங் வித் சின் அண்ட் ஷேம். இரண்டாவது, தேவன் எப்படி டீல் பண்றாருன்னு நீங்க பாருங்க. ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் நம்ம ஸ்கிரிப்சர் ரீடிங்ல பார்த்தோம். வாசிங்க ப்ளீஸ். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் அவர் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். ஓகே, ஜென்யூன் லெதர். தேவனாகிய கர்த்தர்
நீங்க என்ன பார்க்கிறோம்? ஸ்கின். He is giving the tunics of skin or garment of skin. தோலை வைத்து ஒரு உடையை கொடுக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒரு லெதர், இந்த ஒரு தோலின் வஸ்திரம் வரணும் அப்படின்னா ஒரு ஆட்டுக்குட்டி கண்டிப்பா, ஒரு மிருகம் கண்டிப்பா செத்து இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். இந்த ஒவ்வொரு உடையுமே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு சொல்லுது. இந்த கார்மெண்ட் ஆஃப் லைட், வெளிச்சத்தின் வஸ்திரம் ஆதாம் ஏவாளினுடைய பாவமற்ற ஒரு வாழ்க்கைய குறித்து சொல்லுது. Fig leaves give us statement also. அத்தி கிளைகள் also is giving us a statement. என்ன ஸ்டேட்மெண்ட்? மனிதனுடைய கிரியைகள் மூலியமாக மனிதனுடைய பாவத்தை அவங்க பார்த்துக்க முடியாது. மீட்பு மனிதனுடைய கிரியைகள் மூலியமாக இல்ல அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் குறிக்கிறது. இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட், the tunics of skin, garment of skin, தோலின் வஸ்திரம் மூலியமாக இன்னொரு ஸ்டேட்மெண்ட். என்ன ஸ்டேட்மெண்ட்? நம்மளுடைய பாவமுள்ள வாழ்க்கை, நம்மளுடைய பாஸ்ட், நம்மளுடைய தப்பான டிசிஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே ஒரு விடுதலை, ஒரு இன்செக்யூரிட்டி எப்படி டீல் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த தோலின் வஸ்திரம், ஜென்யூன் லெதர் மூலியமாக மட்டும்தான் இந்த பாவமுள்ள ஒரு வாழ்க்கையிலிருந்து நம்மளுக்கு மீட்பு உண்டு அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். நம்ம இது ரொம்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இது ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம நிறைய டைம்ஸ்ல we are good Seventh Day Adventists and நம்ம நம்ம டேலண்ட்ஸ் இருக்கு. சம்டைம்ஸ் we are for generations நம்ம சர்ச்ல இருக்கோம். பட் அது மூலியமாக நம்ம மனசை நம்ம சம்டைம்ஸ் என்ன பண்ணிக்கிறோம்? தேத்திக்கிறோம். நம்மள நம்ம ப்ரீச் பண்றோம், நம்ம சர்ச்சுக்கு ஜாஸ்தி பண்ணிட்டு இருக்கோம், அது மூலியமாக நம்மளுடைய இன்செக்யூரிட்டியை டீல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம பாக்குறோம். பட் திருப்பி அதை நம்ம மைண்ட்ல வந்துட்டு இருக்கோம். ஏன்னா கிளைகள் ஒரு நாள் ட்ரை ஆயிரும். பட் ஆனா தோலின் வஸ்திரம், அந்த தோலின் வஸ்திரம் எது குறிக்குது? தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி அந்த ஆட்டுக்குட்டி மரித்ததோ அதே போல் இயேசு கிறிஸ்து மரித்தார். அது மூலியமாக வரும் நீதிதான் இந்த தோலின் வஸ்திரத்தை குறிக்கிறது. மனுஷனுடைய நீதினால் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் நீதினால மட்டும்தான் நம்மளுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டு. It is only the righteousness of Christ that can clothe us and deal with the problem of insecurity and shame that comes because of sin. கடைசி 2 வசனங்கள் நம்ம வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 8வது வசனம். Revelation chapter 19 and verse 8. எடுத்தவங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 19 8வது வசனம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. ஓகே, தேங்க்யூ. சோ அந்த வெள்ளை வஸ்திரம் அவங்களுடைய நீதியை குறிக்கிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தப்பான டிசிஷன் எடுத்திருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நம்ம பாவம் செஞ்சு அதனால நம்மளுக்கு அந்த குற்ற உணர்வு இருக்கலாம், இல்ல அந்த அவமானம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். பட் அந்த விஷயத்த 2 விதமா டீல் பண்ணலாம். ஒரு விதமா இந்த கிளைகள் மூலியமாக, நம்மளுடைய கிரியைகள் மூலியமாக டீல் பண்ணலாம். பட் ஆனா அந்த கிளைகள் காய்ந்து போகும். Fig leaves will dry out. இன்னொரு விதம் எப்படி நம்மளுடைய அவமானத்தையும் நம்மளுடைய குற்ற உணர்வையும் எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னா, தேவனுடைய நீதி, இயேசு கிறிஸ்துவானவருடைய நீதி. ஏன்னா நம்மளுடைய நீதி நம்முடைய பாவத்தை பார்த்துக்காது. இயேசு கிறிஸ்து பாவமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து நமக்காக
இறந்து உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவருடைய நீதியை தருகிறார் அப்படின்ட்டு நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். இந்த நீதி மட்டும்தான், the righteousness of Christ alone can deal with the problem of sin and shame and guilt that we experience as human beings. நம்மளுடைய வாழ்க்கையில என்ன பாவம் செஞ்சு இருந்தாலும் சரி, என்ன தப்பான விஷயங்கள் நம்ம செஞ்சிருந்தாலும் சரி, தப்பான ஒரு ஹிஸ்டரி இருந்தாலுமே சரி, தேவனுடைய நீதி, God's righteousness, இந்த தோலின் வஸ்திரம், இந்த genuine leather, இது மட்டும்தான் நம்மளுக்கு நம்மளுடைய பாவத்திலிருந்து ரட்சிப்பு தருகிறது அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். கடைசியாக நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சு முடிப்போம். ஏசாயா 61 அதிகாரம் 10வது வசனம். ஏசாயா 61:10. எடுத்துங்க, வாசிங்க. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூறுகிறது. 61:10. 63 பார்த்தீங்களா? 61. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்து கொள்கிறதற்கும், மணவாட்டி நகையினால் தன்னை சிங்காரித்து கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தருத்தார். ஓகே, தேங்க்யூ. ரட்சிப்பின் வஸ்திரம் யார் கொடுக்கறதுங்க? நம்மளுடைய சொந்த கிரியைகள் மூலியமாக நம்ம அதை பெற்றுக்கொள்றோமா? இல்ல. நம்ம என்ன பார்க்கிறோம்? He has covered me with the robe of righteousness. நீதியின் வஸ்திரம் அவர் குடிக்கிறார் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த ஸ்டார்டிங் ஆஃப் அ நியூ மந்த், மே மாதம், நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்ன பாவம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். நம்மளுடைய கிரியைகள் மூலியமாக அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு இல்லை. நம்மளுடைய நீதினால அந்த பாவத்திலிருந்து ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நீதியின் மூலியமாக, அந்த தோலின் வஸ்திரம் மூலியமாக நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டு. இதுதான் இன்றைக்கு தேவனுடைய செய்தி. நாம் யாவரும் தேவனின் நீதியின் வஸ்திர மூலியமாக நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த genuine leather alone will fix the problem of sin, but fig leaves will dry out. நல்ல ஒரு செய்தியை கொடுத்த பாஸ்டர் ஜான் சாமுவேல் அவர்களுக்கு கனடா தமிழ் ஃபெலோஷிப் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல ஆராதனை முடிக்கும் வண்ணமாக நம்ம இருக்கிற ஜாரன் அவர்கள் உங்களுக்கு ஒரு பாடலை கொடுக்கலாம். இந்த நல்ல செய்திக்கு சேவாகவும் இந்த கூட்டத்தை முடிக்கும் வண்ணமாகவும் நாம் அனைவரும் சேர்ந்து தாமதமின்றி இயேசுவை சேர், வேதத்தில் காட்டும் வழியே நேர், சேர்வோம் பார்ப்போம் களிப்புடனே என்கிற பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தாமதமின்றி இயேசுவை சேர், வேதத்தின் காட்டும் வழியே நேர், நம்பிடம் எந்தார் என்பதை கேள், வாவென்று சொல்லை கேள். சேர்வோம் பார்ப்போம் களிப்புடனே, சுத்தம் செய்த நெஞ்சருடனே, என்றென்றைக்கும் இயேசுவுடனே வாழ்வோம் சீரடைவோம். வா என்கின்றார் வேண்டாம் என்னதே, பேரின் ஆனந்தம்
இவ்விடம் வந்த இயேசுவை பார், மீட்பின் காரணர் மார்பிலே சார், தயவாய் உன்னை வாவென்கிறார், தடை செய்யாதீரு. சேர்வோம் பார்ப்போம் களிப்புடனே, சுத்தம் செய்த நெஞ்சருடனே, என்றென்றைக்கும் இயேசுவுடனே வாழ்வோம் சீரடைவோம். இந்த ஆராதனை முடிக்கும் வண்ணமாக முடிவு ஜெபத்தை பாஸ்டர் ஜான் சாமுவேல் அவர்களையும் எடுக்குமாறு நான் அழைக்கிறேன். ஜெபிப்போம். அன்புள்ள பிதாவே, இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி கடவுளே. 6 நாளும் எங்களோட இருந்து இந்த 7ஆம் நாள் கூட்டி கொடுத்ததுக்காக எங்களுக்கு மிக்க நன்றி கடவுளே. நாங்கள் உங்களுடைய வார்த்தையை தியானித்தது போல் தேவனே, எங்களுடைய சொந்த கிரியைகள் மூலியமாக இல்லாமல் உங்களுடைய நீங்க கொடுக்கிற நீதியின் வஸ்திரத்தை நாங்கள் உடுத்தும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. நாங்கள் பாவம் செஞ்சிருக்கலாம், எங்களுடைய செய்கை மூலியமாக, எங்களுடைய தாட்ஸ் மூலியமாக, நாங்கள் மற்றவரை எப்படி ட்ரீட் பண்ணுறோம் அது மூலியமாக நாங்கள் பாவம் செஞ்சிருக்கலாம் கடவுளே. அந்த பாவத்தை நீங்கள் மன்னித்து உங்களுடைய நீதியை நாங்கள் தடுத்துக் கொள்வதற்கு நீங்கள் எங்களுக்கு பலன் தாங்க. இங்கே இருக்கும் வந்திருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள் என்னென்ன உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஏற்றபடி நீங்கள் ஆசீர்வதிச்சு அவங்களை நடத்தும் கடவுளே. அவங்களுடைய வேலைகள், படிப்பு, அவங்களுடைய பிள்ளைகள், அவங்களுடைய வேலை, படிப்பு என்ன இருந்தாலும் நீங்கள் வழி நடத்தி அவங்களுடைய குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க கடவுளே. இந்த ஒரு நாள் முற்றிலும் எங்களோட இருங்க. நாங்கள் உங்களோடு நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு பண்ணுங்க. இது எல்லாமே இயேசு நாமத்தில் ஜெபிக்க அன்புள்ள பிதாவே, ஆமீன். நேசமிப்பரே